அஸ்ஸலாமு அலைக்கும். நீ ஒரு நிமிடம் தான் பாக்கி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வெளியே நின்று கொண்டிருக்கிறவெல்லாம் உள்ள வரணும். டோர் சாத்திருங்க. கரெக்ட் டைம்ல நேற்று ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பிச்சிடலாம். வாலண்டியர்ஸ் அவங்க உள்ள வர சொல்லுங்க. வெளியே நிக்கிறவங்கள உள்ள வர சொல்லுங்க. டோர் க்ளோஸ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுக்கு உருவம் உண்டா என்ற தலைப்பிலே நடக்கும் விவாதத்தின் இரண்டாவது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு முழு நாளையும் பயன்படுத்தி கூட இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரத்தை கூட அவர்களால் எதிர்த்தரப்பினரால் எடுத்து வைக்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இறைவனுக்கு உருவம் உள்ளதாக முஷ்ரிக்குகள் நம்பினார்கள், யூதர்கள் நம்பினார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொன்ன பிறகு அது இல்லை என்று மறுப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று தெளிவாக சொல்லி இருக்க வேண்டும். ஏன்? அவங்களே சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இறைவனுக்கு உருவம் இருப்பதாகத்தான் எல்லாரும் நம்பினார்கள். அப்ப எல்லாரும் அப்படி நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது அதை மறுக்கிற விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சொல்லையாவது சொல்லி இருக்க வேண்டும். சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் உருவம் இருக்கிறது என்ற மாதிரி நிறைய சொல்லி இருக்கிறார்கள். உருவம் இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. உருவம் இல்லை என்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நம்ம எடுத்து காட்டணும். அப்ப இந்த டாபிக்ல அவங்கள்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பது தெள்ள தெளிவாக நிரூபணம் ஆகிவிட்டது. அதிகபட்சமா கடைசியா என்ன பண்ணாங்க, நேற்று ஒரு வீடியோ கிளிப்பிங்க போட்டு காட்டினாங்க. இதனால் ஏற்பட்ட விபரீதத்தை பாருங்கள். அந்த வீடியோ கிளிப்ல என்ன இருக்கிறது? இறைவனுக்கு உருவம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, நாம உருவம் கொடுக்க கூடாது, திருப்பி திருப்பி அந்த கொடுக்க கூடாதுன்னு தெளிவா சொல்றோம். அவர் என்ன நினைச்சுக்கிட்டு அதை போட்டிருக்காருன்னு கேட்டா உருவம் இல்லைன்னு சொல்ற மாதிரி நினைத்து கொண்டு அவர் போடுறாரு. அது கேள்வி என்ன கேள்வி? முன்னாடி ஏன் உருவம் இல்லாம நீங்க வணங்குறீங்க? நாங்க ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு வணங்குறோமே, எங்களுக்கு ஈடுபாடு வருது, உங்களுக்கு ஈடுபாடு வராது அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க உருவத்தை பார்க்காத உருவத்தை நாங்க வைக்க மாட்டோம், இறைவனுக்கு உருவத்தை நாங்க கொடுக்க மாட்டோம், அதுலயே உருவம் இருக்குன்னு அந்த தோரணையில சொல்லவும் செய்யறேன். போட்டு காட்டினவர் என்ன செய்யல, அதை பத்தி பயங்கரமான சொல்லிவிட்டு அப்பதான் அவருக்கே வழங்குது, ஆகா நம்ம தெரியாமையில போட்டுவிட்டோம், பாயிண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது, உருவம் இருக்குன்னு சொல்றவங்க கூட உருவம் கொடுக்காமையில இருக்கிறாங்க, அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்களே என்று விளங்கினவுடனே அந்த போட்டு காட்டதோட எதுக்கு போட்டோங்கிறலாம் விட்டுட்டு நினைஞ்சாச்சு, அடுத்த ரவிக்கு போயாச்சு. அந்த கிளிப்பிங்கில உள்ள ஒரு விஷயமும் மாற்றம் கிடையாது. இப்பதான் சொல்கிறோம், இறைவனுக்கு உருவம் இல்லை, உருவம் இருக்கிறது, நாம் கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது? அவன் எப்படி இருப்பான் என்பதை நம்ம பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை, மறுமையில் தான் பார்ப்போம். மறுமையில் தான் பார்க்கக்கூடிய ஒருத்தனுக்கு இந்த உலகத்துல இப்படித்தான் இருப்பான் என்று நம்ம கொடுக்க முடியாது. அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறான் அதை நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாரோ அதை நம்ப வேண்டும். உருவத்தை வைத்துத்தான் அதுல ஒரு ஈடுபாடு வரும் என்பது இஸ்லாத்தின் கொள்கை கிடையாது. நாம உருவத்தை வைக்காமல் தான் வணங்க வேண்டும். இது எல்லாமே உண்மை, இதுல ஒன்னும் மாற்றம் கிடையாது, இதுல எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. இதை எடுத்து பெருசா கிளிப்பா போட்டு காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. அது ஒரு நன்மை தான். எல்லாருக்கும் அந்த நிலைமையை நம்ம பேசுற மாதிரி என்ன செஞ்சாங்க, அவங்க டயத்துல பாதியை நமக்கு தந்திருக்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சில விஷயங்களை விளக்கம் சொன்னாங்க. நேற்று கடைசி அமர்வு உள்ளதுக்கு தான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். கடைசி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய வலது கை அப்படின்னு வருது, வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே வலதுதான் அப்படின்னு வருகிறது. அப்ப அதுக்கு நாம என்ன செஞ்சோம், ஒரு வலது கை என்பதற்கு வலதுன்ற அர்த்தம், ரெண்டாவது அந்த வலதுங்கிற சொல்லுக்கு பாக்கியமிக்கது என்கிற அர்த்தம். ஏன்? அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே வலதுன்னு வருது. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வலது பக்கமாக நீதிமான்கள் இருப்பார்கள் ஹதீஸ். அதை சொல்லிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே கில்தா யதைஹி யமீனுன், அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே வலதுதான் அப்படின்னு வருது.
அப்ப அல்லாஹ்வுடைய வலது பக்கம் நிற்பார்கள் என்று சொல்லிவிட்டு ரெண்டு கையுமே வலதுதான் சொல்லும் பொழுது அது பாக்கியமிக்கதுங்கிற அர்த்தம் கொடுக்கணும் நம்ம சொன்னோம். ஒரு வசனத்திலேயே நீங்க நினைச்சா ஒண்ணுக்கு வலதுன்னு கொடுப்பீங்க, இன்னொன்னுக்கு பாக்கியம்னு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கொடுக்கலாம், அது ஒண்ணு தப்பு கிடையாது. அந்த எந்த இடத்தில் எந்த சொல்லு அர்த்தம் பொருந்துமோ அது கொடுக்கலாம், அப்படிதான் கொடுக்க வேண்டும். குர்ஆன்ல கூட அல்லாஹ் என்ன செய்யறான், மன்கான ஃபீ ஹாதிஹி ஆமா வஹுவ ஃபில் ஆகிரத்தி ஆமா. யாரு இந்த உலகத்துல குருடனா இருக்கிறானோ அவன் மறுமையிலையும் குருடனா இருப்பான் அப்படின்னு இருக்கிறது. இந்த உலகத்துல குருடனா இருப்பானுக்கு அர்த்தம் என்ன? இந்த குருட அர்த்தம் கிடையாது, கருத்து குருடன். உலகத்துல எவன் சிந்திக்காமல் இருக்கிறானோ அவன் மறுமையில குருடா இருப்பாங்க, கருத்து குருடு கிடையாது, அது குருடு. இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய போதனைகள் வரும்போது கேட்காம இருந்தான்னு சொன்னா அவன் கண்ணு இல்லாம எழுப்பப்படுவான். அவங்க கூட கேட்பான், லிம ஹஷர்தனி ஆமா அது குந்து பசீரா, நான் பார்வை உள்ளவனா இருக்கும்போது என்ன எது குருடனா எழுப்புனேன். அப்ப என்ன விளங்குறது, உலகத்தில் குருடனா இருப்பாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற, மறுமையில் குருடனா இருப்பான்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. உலகத்தில் உள்ள அப்படி குருடர்கள் நல்ல மனிதர்களாகவும் குருடர்கள் இருப்பார்கள், அவங்க குருடனா எழுப்பப்படுவாங்களா? எழுப்பப்பட மாட்டாங்க. இந்த உலகத்துல குருடனா இருப்பான் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா கருத்து குருடன். மறுமையில குருடனா இருப்பான்ங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டா நெஜ குருடன், கண்ணு இல்லாத கபோதி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஒரு சொல்லையே அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் வேறுபடுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி செய்வது பெரிய பாரதூரமானதோ அது கிண்டலுக்கு உரியதோ ஒரு விமர்சனத்துக்கு உரியதோ கிடையாது என்பதை நாம பதிவு பண்ணி கொள்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஏன் இப்படி பிரிச்சு அர்த்தம் செய்யணும் என்று கேட்டால் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை நாம உண்மைப்படுத்த வேண்டும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய யமீனிர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய வலது புறத்திலே நல் நீதிமான்கள் இருப்பார்கள். அப்ப அல்லாஹ்ங்கிறவனுக்கு ஒரு சைடுல நீதிமான்கள் இருப்பார்கள் வந்துவிட்டது, இது உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய வலது பக்கம் இருப்பார்கள் என்பதற்கு அர்த்தத்தை மெய்யாக்க வேண்டும். அப்ப மெய்யாக்குறது என்ன அர்த்தம், இதுக்கு முரண்படாத வகையில் தான் அடுத்ததுக்கு பொருள் கொள்ள வேண்டும். என்ன பொருள், அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே யமீனு, அந்த யமீனுக்கு வலதுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா வலது பக்கம் இருப்பார்கள் என்பது அர்த்தமற்று போய்விடுகிறது. இந்த பிந்தின வார்த்தைக்கு அதே அர்த்தம் கொடுத்தீர்களே ஆனால் முந்தின வார்த்தை பொருளற்று போய்விடும். அப்ப அல்லாஹ்வுடைய வலது பக்கம் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய வலது பக்கம் ஒரு சைடுல தான் இருப்பார்கள் நல்லவங்க, கெட்டவங்களுக்கு அசாபு ஷிமால், அவங்க இடது புறத்துக்காரங்க இன்னொரு பக்கம் இருப்பாங்கன்னு வருகிறது. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன அர்த்தம் செய்யணும், அல்லாஹ்வுடைய வலது புறத்துல இருப்பார்கள். நீங்க வலதுன்னா அந்த இடதுன்னா தருத்தணும்னு அர்த்தம் வச்சுக்கிறீங்களே அந்த அர்த்தம் வச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே பாக்கியமானதுதான், அந்த இடத்துல பாக்கியத்தான் சொல்லுதுங்கிறோம். இதை இன்னொரு ஹதீஸ் விளக்குறது, யமீனும் முபாரக்கத்துன், அல்லாஹ்வுடைய ரெண்டு கையுமே யமீனு முபாரக்கு பரக்கத்தானது. இந்த பரக்கத்துங்கிற அர்த்தத்துக்கு சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தும் சொல்லி விடுகிறார்கள். அதனால அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வலது பக்கம் என்பதற்கு அவங்க சொன்ன பதில் ஏற்கத்தக்கது கிடையாது. ஒரு யமீனுக்கு யமீன் என்று வலது என்று அர்த்தம் செய்யலாம், அடுத்து வர்ற யமீனுக்கு பாக்கியம் பொருந்தின்னு அர்த்தம் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வசனத்திலேயே குர்ஆன்லயே அது மாதிரி எல்லாம் இருக்கிறது. அது சரியானதான் நீங்க பார்க்கணும், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு பார்க்க கூடாது. அங்க அந்த அர்த்தம் செஞ்சது சரியா, அதுக்குரிய காரணம் என்ன, இங்க இந்த அர்த்தம் செஞ்சது சரியா, அதை விட்டுட்டு எவன் வேண்டாலும் என்ன வேண்டாலும் செஞ்சிருவானு கேட்கக்கூடாது. காரணத்தோட இருக்கான்னு மட்டும் பாருங்க. யாரு வேண்டாலும் எந்த அர்த்தம் வேணாலும் செய்யட்டும், அது பொருந்துகிறதான்னு பார்க்க மாட்டோமா? அப்ப இந்த அர்த்தம் பொருந்துகிறது. ரெண்டு என்ன கேட்டா தன்னுடைய இடது கரத்தால் பிடிப்பான் என்றும் ஹதீஸ்கள்ல வருகிறது. பூமியை வானத்தை வலது கையால் அல்லாஹ் பிடிப்பான், பூமியை இடது கையால் பிடிப்பான். சில பேர் அஸ்ஹாபுல் யமீன் வலப்புறம் இருப்பார்கள், சில பேர் அஸ்ஹாபு ஷிமால் இடப்புறம் இருப்பார்கள். வலது இடதெல்லாம் வருகிறது. இந்த இடது நீங்க என்ன விளங்கிக்க கூடாது, கருத்துண்டு விளங்கிக்கிறாதீங்க. இந்த இடதும் பாக்கியமானதுதான். அந்த யமீன்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உள்ள ஒரு சொல் அது. அதனால அந்த வலதுங்கிற அர்த்தத்துல முதல் தடவையாகவும் பாக்கியம் பொருந்தியது என்ற அர்த்தத்துல இரண்டாவது தடவையாகவும் பயன்படுத்துகிறார் என்பதையும் நாம இங்க என்ன செய்யறோம், பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய இந்த அலா வஜீஹி, சூரத்தி வஜீஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய முகச்சாயல்ல படைத்தான் வர்ற ஹதீஸ் பலவீனமானதுன்னு சொன்னாங்க, நிரூபிப்போண்டாங்க. அதை நிரூபிக்கணும், அது பலவீனமானது கிடையாது. பலவீனமானது என்பதற்கு அவங்க என்னென்ன சில காரணங்களை சொல்வார்கள், அதெல்லாம் சொல்லட்டும், அது அவ்வளவு தவறு. அதெல்லாம் பார்த்து உறுதி பண்ணி தான் நாங்களும் சொல்லி இருக்கிறோம். அந்த ஹதீஸ் பலவீனமானது இல்லை. அடுத்ததாக ஒரு செய்தி இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த விவாதத்துல என்னட்டா அவங்க கண்டுக்கிறாம இருக்கனால யாவப்படுத்த வேண்டி இருக்கிறது. அந்த விவாதத்துல தலைப்பை போடும் பொழுது தலைப்பு எப்படி கொடுத்திருக்கிறோம், நம்ம ஜமாத்துடைய நிலைப்பாடு